அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம். அண்ணா நகர் சிறுமி பாலியல் விவகாரம். ஏசிஆரில் இளம் பெண்களை காரில் துரத்திய விவகாரம். மயிலாப்பூர் போக்குவரத்து காவலரே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரம் என தலைநகரத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் தலைநகரத்தின் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 18 வயது சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்ட விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காதல் திருமணம் செய்து கொண்ட சிறுமியின் தோழி சென்னை மாதவரத்தில் வசித்து வருகிறார். தோழிக்கு குழந்தை பிறந்ததாகவும் அதனால் அவருக்கு உதவ சென்னைக்கு வந்துள்ளார் சேலத்தில் தங்கியிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுமி. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்ததும் அழைத்துச் செல்வதாக சொல்லியிருக்கிறார் சிறுமியின் தோழி. இரவு 11 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரே சிறுமி காத்திருந்த போது ஆட்டோவில் வந்த நபர் கோயம்பேட்டில் விட்டுவிடுவதாக வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது தூரம் சென்றதும் செல்போன் மூலம் நண்பர்களை அழைத்து அதே ஆட்டோவில் ஏற்றியுள்ளார் அந்த ஆட்டோ ஓட்டுநர். இதனால் அச்சமடைந்த சிறுமி தோழிக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட தோழி தனது கணவர் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்துள்ளார். இரவு பணியில் இருந்த உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் சிறுமியை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். சிறுமி தான் ஆட்டோவில் கடத்தப்பட்டு செல்லும் பாதையை காண்பிக்க லைவ் லொகேஷனை வாட்ஸ்ஆப்பில் ஷேர் செய்துள்ளார். இதனை வைத்து ஆட்டோ எங்கு செல்கிறது என சேசிங் செய்ய ஆரம்பித்தது காவல்துறை. ஆனால் திடீரென சிறுமியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் லைவ் லொகேஷன் கட் ஆக அதிர்ச்சியானது போலீஸ். இதனால் ஆட்டோ எங்கு செல்கிறது என தெரியாமல் திணற ஆரம்பித்தனர் காவல்துறையினர். ஆனாலும் ஒரு சில பாதைகளை மையப்படுத்தி பின்தொடர்ந்தனர். போலீசார் பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் கோயம்பேடு மார்க்கெட் பின்புறம் உள்ள மாதா கோவில் அம்பேத்கர் சிலை அருகே சிறுமியை இறக்கி வேறு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பித்ததாக கூறப்படுகிறது. அந்த ஓட்டுநரிடம் சிறுமி தகவலை தெரிவிக்க காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுமி மீட்கப்பட்டார். ஆட்டோவில் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை கண்காணிப்பு கேமரா மூலம் தேட ஆரம்பித்துள்ளது காவல்துறை. மேலும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு நடந்துள்ளதா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிறுமியை கடத்திய ஆட்டோ மாதா கோவில் அருகே செல்வது போலவும் அந்த பகுதியில் நிறுத்தி வேறு ஆட்டோ மூலமாக ஏற்றிவிட்டு தப்பிச் செல்வது போலவும் போலீசார் அந்த பகுதிக்கு வருவது போன்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தோழியை பார்க்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த 18 வயது சிறுமியை ஆட்டோவில் கடத்திய விவகாரம் தலைநகரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.